வெந்தயக்கீரை சமையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய், கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வதக்கிருக்கு. வெந்தயக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது உடம்புக்கு நல்லதுங்க. ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பருப்பு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும், அதனால் கரெக்டாக இருக்கணும். கொதிச்சா சுண்டிடும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி. அவ்வளோதாங்க. கொதி இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு கட்டு வெந்தயக்கீரை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி, பூண்டு போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளியை போட்டு வதக்கி, ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை வதக்கி கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பை ஊற்றி கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பெருங்காயத்தை போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிடுச்சிங்க. எடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுட சுட சாதத்தில் இந்த வெந்தயக்கீரையை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.